எல்முருகன் தம்பி எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். என்ன அண்ணன் பாரு, நானும் தம்பி அவர் அண்ணன் சொல்லத்துக்கு அர்த்தம் இல்லாம போச்சு, தம்பின்னு சொல்லத்துக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. அன்னைக்கு உட்காரியா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன், நீ இதுக்கு பதில் சொல்ல கூடாதியா, அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். What do you mean? What do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. What is it? What do you want? What do you want? என்ன பண்ணாங்க ஒரு ஆளு, யாரு இந்த டர்பன் கட்டிட்டு போவாங்க, நல்ல எண்ணமே இருக்காது, எப்ப பார்த்தாலும் குறுக்கு புத்தி தான். என்ன சொன்னாருன்னா, பாலு அவருடைய கேஸ்ட சொல்லிட்டாரு, நடக்காதனால நான் என்ன பண்ணேன், பார்லிமெண்ட்ல கொஸ்டின் போட்டேன். அந்த சைட்ல சிவா இவங்க எல்லாம் கத்துறாங்க. ராஜ்யசபால எங்க ஹவுஸ்ல நான் கேட்டேன். ஓதடல ரெண்டு நம்ம சின்ன பிள்ளைங்கெல்லாம் பேச விட்டேன். ஒன்றும் நடக்கல, அவங்க பாட்டு வாங்கி காத்துல பறக்க விட்டு இருந்தது. சரி நம்ம கொஞ்சம் எழுந்து வீரமா பேசி பார்ப்போம்னு பேசினேன். சார் பேசுனது தான் அர்த்தம், நான் ஒன்னும் சொல்லல. சிரிப்பு தான் வருது, என்ன பண்ணது தெரியல. என்ன சொன்னேன், அவங்கள பாராட்டினேன். நீங்க கோச்சிக்காதீங்க, நான் பாராட்டணும். பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டணுமா இல்லையா? திருச்சி மக்கள் ரொம்ப புத்திசாலிகள், நீங்க ஒன்று சாதாரண ஆளுகள் இல்லை, எல்லாம் படிச்சவங்க. திருச்சி மக்களுக்கு நான் சொல்றேன், ஸ்பீக்கரை பார்த்து இந்த நாட்டினுடைய பிரதமர் அவரை பாராட்டுகிறேன். ஏனென்றால் உடனடியாக மழை வெள்ளம் ஏற்பட்டது மிக மோசமான சூழ்நிலையில் இங்கிருந்து முதலாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிளைட்டில் அனுப்பிச்சு சுற்றி பார்க்க வச்சாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தார், நான் என்னுடைய நண்பர், அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி டெல்லிக்கு வந்தார். இரண்டாவதாக ஒரு நிதியமைச்சர் இந்த நிர்மலா சீதாராமனை அனுப்பிச்சாரு. ரெண்டு அமைச்சர்களுக்கும் நன்றி சொல்கிறேன், பிரதமருக்கும் நன்றி சொல்கிறேன். இப்படித்தான் நான் சொன்னேன். அண்ணன் தம்பி நம்ம எல்முருகன் தம்பி எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். என்ன அண்ணன் பாரு, நானும் தம்பி அவர் அண்ணன் சொல்லத்துக்கு அர்த்தம் இல்லாம போச்சு, தம்பின்னு சொல்லத்துக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. அன்னைக்கு அவர் பாட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. நான் கேட்கறது, இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய மாநிலம் இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க நிதி கொடுக்கணும்னு நான் சொல்ல போறேன். அது அவருக்கு தெரியும் என்ன கேட்க போறேன். அவர் சப்போர்ட் பண்றதுக்கு பதிலாக என்ன சொன்னார்னா, என்னமோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் நான் சொல்லி பார்த்து இங்கிலீஷ்ல சொல்றது புரியலங்கிறது, உட்காரியா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன், நீ இதுக்கு பதில் சொல்ல கூடாதியா, அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். நீ இதுக்கு பதில் சொல்லக்கூடாது, பதில் சொல்ல வேண்டியது அவர் தான் பதில் சொல்லணும். உள்துறை அமைச்சருடைய துணை அமைச்சர் இருக்காரு, அவர் பதில் சொல்லிட்டு அவர் பதில் சொல்லட்டும். நீ வந்து மீன்வளத்துறையில் இருக்கிற அதுக்கு பதில் சொல்றதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு. இல்லை என்ன சார் தப்பு, மீன்வளத்துறையில் இருக்கிறவங்க பதில் சொல்லக்கூடாது, இதுக்கு உரிய துறை உள்துறையில் இருக்கிற துணை அமைச்சர் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்லட்டும், நீ உட்காரு அப்படின்னு சொன்னேன். கடைசியில் தமிழ்லையும் சொன்னேன், கேட்கல. அதுக்குள்ள என்ன பண்ணாங்க ஒரு ஆளு, யாரு இந்த டர்பன் கட்டிட்டு போவாங்க, பார்லிமெண்ட், அவருக்கு நல்ல எண்ணமே இருக்காது, எப்ப பார்த்தாலும் குறுக்கு புத்தி தான். என்ன சொன்னார்னா, பாலு அவருடைய கேஸ்ட சொல்லிட்டாரு, அவர் கேஸ்ட் இதுதாங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். சார் நம்ம எல்லாம் தலித் மக்களுக்கு விரோதியா? நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற மாபெரும் கூட்டத்தில் பார்த்து கேட்கிறேன். சரி நீங்க விரோதியா இல்லையா, அது அப்புறம்